ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம். அது கூடவே 200 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவும் எடுத்துருக்கோம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்காதவங்க கடலை எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இதில் கடுகு உளுந்து சேர்க்குறோம். கடுகு நல்லா வெடிக்கவும் நம்ம சின்ன வெங்காயம் 200 கிராம் எடுத்துருக்கோம்ல, அது நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்த பிறகும் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு இருக்கும் போதே சிக்கன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த டைமில் நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி வந்துட்டு இந்த டைமில் நம்ம இன்னொரு அரை தண்ணி சேர்த்து சிக்கனை வேக விட்டுடலாம். 1 கிலோ சிக்கனுக்கு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்குறோம். தேங்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 3 ஏலக்காய், கசகசாவை கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 5-6 பல்லு பூண்டு, சின்ன சைஸ் இஞ்சி, 3 தக்காளி எல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட் ஆகணும். இப்போ இந்த பேஸ்ட்டை சிக்கன் கூட சேர்த்துடலாம். சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சிடணும். மசாலோட பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா குழம்பு கொதிக்கணும். அதுக்கு முன்னாடி குழம்புக்கு தேவையான பொருள் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், டேபிள் ஸ்பூன் மிளகாய் சேர்த்துக்கிறோம். நல்ல மசாலா எல்லாம் கலந்து விட்டுட்டு மசாலோட பச்சை வாடெல்லாம் போகிற அளவுக்கு குழம்பு நல்லா கொதிச்சு வரணும்.
குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். சாதத்து கூட, இட்லி கூட, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் கூடயும் சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.